தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தேவன் எப்பவுமே நம்மோட கூட இருந்து நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். சோர்ந்து போகாதீங்க. எந்த பிரச்சனையை கண்டும் உங்களோட மனம் உடைஞ்சு போக வேண்டாம். நீங்கள் எடுத்த தீர்மானங்களில் தளர்ந்து போகாதீங்க. எடுத்ததை ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்க, உற்சாகமாய் ஓடுங்க, தெய்வத்தை நோக்கி பார்த்து ஓடுங்க. அதிலே உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டு பிள்ளைகளே. இந்த நாளிலும் நீங்கள் எந்த கட்டத்தில் நீங்கள் மிக சோர்வுற்று போய் இருக்கிறீங்க, எந்த நிலையில் நீங்கள் ரொம்ப மன உடைஞ்சு போயிருக்கிறீங்க, அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை உங்கள் பக்கமாய் கடந்து வருகிறது. இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் அதிகமாய் தியானிக்க போகிறோம். 32வது அதிகாரம் 42வது வசனம் இப்படி சொல்கிறது: நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கியெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் மக்களை குறித்து தேவன் பேசுகிறார். ஜூதாக்கு தேவன் உரைத்ததான தீர்க்க தரிசனம் தான் எரேமியா மூலமாய் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து அவர்கள் மிகவும் விசுவாசத்தோடு பயணித்த மக்கள் கூட்டம்தான். ஆனால் ஒரு தடவையிலே தேவன் சொன்ன வசனத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது. தீர்க்கர்கள் தீர்க்க தரிசனத்தை உரைத்த பொழுது அவர்கள் அதை சகிக்கவோ அவர்கள் அதை நம்பவோ அவர்களுக்கு முடியாத ஒரு கட்டத்திலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். நீங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து, ஜூதா மக்களை குறித்து பேசுகிற பொழுது தீர்க்கன் இப்படியாக சொல்லுகிறார்: நீங்கள் 70 வருஷம் நீங்கள் பாபிலோனிலே சிறையாக கொண்டு போகப்பட போகிறீர்கள், நீங்கள் சிறையிருப்பில் இருந்து மீண்டு வருவீர்கள் என்று சொல்கிற பொழுது அங்கே 70 வருஷம் சிறையிருப்பு என்பது இந்த மக்களுக்கு மிக ஒரு கடினமாயிருந்தது. நாங்கள் சிறையிருப்புக்கு போக வேண்டுமா? ஏன் அப்படி தெய்வம் எங்களுக்கு செய்வாரா? இதை செய்ய மாட்டார் என்று ராஜா முதல் கொண்டு குடிமகன் வரைக்கும் இந்த தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. இந்த சிறையிருப்பு என்பது அவர்களுக்கு மிகவும் ஒரு விரோதமான காரியமாய் தோன்றினது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய மீறுதலின் நிமித்தம், உங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், உங்களுடைய தவறிழைத்ததன் நிமித்தம் இந்த தீங்கை நான் செய்யும்படியாக தீர்மானித்தேன் என்று அவருடைய இறைவாக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு தீமை அவர்கள் மேல் வந்ததோ அவ்வளவு நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் அடிக்கிறார், அவருடைய கரம் ஆற்றுகிறது என்று பக்தன் யோபு சொன்னது போல தேவன் ஒரு மனிதன் பிழைவிடுகிற பொழுது, அவன் தவறிழைக்கிற பொழுது அவனை சரிப்படுத்துவதற்கு தேவன் பல யுக்திகளை, பல வழிமுறைகளை அவர் கையாளுகிறது உண்மைதான். ஆனால் அந்த மனிதனை அப்படியே விட்டுவிட மாட்டார். ஏனென்றால் அவருடைய சொந்த இரத்தத்தினால் அவர் சுவீகரித்த மக்கள் கூட்டம், அவருடைய சொந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள். எந்த ஜனங்கள் அவதூறு பண்ணினார்களோ, எந்த ஜனங்கள் அவமானப்படுத்தினார்களோ அந்த மக்களுக்காகவே அவர் தன்னை தாழ்த்தி இந்த பூவுலகத்திற்கு வந்த தெய்வமாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட என் தேவ ஜனங்களே, இந்த வசனத்தை கேட்கிறீங்களா? நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றத்தோடு கூட தவறிழைத்து போய் நீங்கள் நிற்கலாம். உங்கள் மேல் மனம் இறங்கி மனதுருகி உங்களை படைத்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சிருஷ்டிப்புக்கள், என்னுடைய மக்களுக்காக என் ஜீவனையே நான் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய மக்களுக்காக என்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு நான் வந்தேன், இந்த மக்களை நான் வெறுத்து விடப் போகிறதில்லை, அவர்களுடைய நன்மையை நான் அங்கே நிரப்பி நன்மையினால் அவளை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே இளைப்பாறுதல் கொடுத்து உங்களை நடத்த அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இருக்கும் அந்த நிலையிலிருந்து தெய்வத்தை நோக்கி பாருங்கள். நீங்கள் விழுந்து போன அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தெய்வத்தை நோக்கி பாருங்கள். மனிதன் விழுவதற்கு 2 விடயம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒன்று, அவருடைய வாழ்க்கையிலே அவன் தவறிழைக்கிறதான பாவம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று, பாரம் என்கிற சுமை, பாடுகள் என்கிற அந்த வேதனை அவர்களை படைத்த கடவுளிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. இந்த 2ல் ஏதோ ஒன்றினால் நீங்கள் பிரிக்கப்பட்ட நிலையிலே இருக்கலாம். தேவன் செய்த உங்களுக்கு சில வேளையிலே தவறிழைத்ததை போன்று உங்களுக்கு தோன்றி இருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி செய்வது அல்ல. தேவன் தாமே தம்முடைய சிருஷ்டிகள் மேல் அவ்வளவு கரிசனை உள்ளவர், அவ்வளவு இரக்கம் உள்ளவர். அவர் மனுக்குலத்தை அவ்வளவு நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் பறவைகளை பார்க்கிலும் பட்சிகளை பார்க்கிலும் மனிதனை விசுவாசித்தவர் என்று கண்டு மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் மிகுதி காரியங்களை எப்படி செய்யாமல் இருப்பார்? உங்களுடைய வாழ்க்கையின் எடுக்கிற
ஒவ்வொரு முடிவுகளும் அவருக்கு பிரித்தியாயிருக்கட்டுக்கும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே என் இறுதிய தியானம் என் வாயின் வார்த்தைகள் உடைய சமூகத்தில் பிரித்தியாயிருப்பதாக என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிற வண்ணமாய் நீங்களும் உங்களோட வாழ்க்கையிலே அர்ப்பணிப்புக்கு நேராய் கடந்து வருகிற பொழுது, அவருடைய இரத்தத்தின் வல்லமையை நீங்கள் நம்பி அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அந்த இரத்தம் தானே நம்மை கழுவி சுத்தம் பண்ணி உங்களை தகுதியுள்ள பாத்திரங்களாய் நிரப்பும் நடத்தும். அது மட்டுமல்ல, நன்மையினால் எங்களை நிரப்பும். அவருடைய நன்மைத்தனங்களை நாங்கள் நிரப்பப்பட்டு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நீங்க இருக்கும் அந்த நிலையிலிருந்து அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? நான் உங்களுக்காக மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை பார்த்து அவர்கள் இருக்கும் நிலையிலிருந்து கைதூக்கி எடுத்து காலடிகளை உறுதிப்படுத்தும், கண்மலையின் மேல் நிறுத்தும் சுவாமி. ஒரு அற்புதம் செய்து உம்முடைய மக்களை நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.